த லார்ட். நீரஜ் என்ற ஒரு மனிதன் மாயா பஜார் வழியே நடந்து சென்றான். அந்த பஜாரில் தன்னுடையது ஏதாகிலும் கொடுத்து அங்கே தனக்கு வேண்டியதை வாங்கிக் கொள்ளலாம். ஆகவே தனது கை கடிகாரத்தை கொடுத்து விலையான சூட் ஒன்றை வாங்கினான். பின் தனது பெல்ட்டை கொடுத்து ஒரு சூட்கேஸ் வாங்கினான். மலிவான விலைக்கு எதை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பு பலகையை கண்டு அவனுக்கு குறுகுறுப்பு ஏற்பட்டது. எனவே உள்ளே போய் தனக்கு ஒரு மாளிகையும் பயங்கரமான காரும் வைர நெக்லஸும் வேண்டும் என்றான். அதற்கு மாறாக என்ன வேண்டும் என்று கடைக்காரனிடம் கேட்டான். உன் ஆத்துமா என்று பதில் சொன்னான் கடைக்காரன். நல்லது, என் ஆத்துமாவை வைத்து என்ன செய்ய போகிறேன், எடுத்துக்கொள் என்றான் நீரஜ். ஆகவே கடைக்காரன் அவனது ஆத்துமாவை எடுத்துக்கொண்டு அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தான். அவன் வீடு திரும்பிய போது தன் சிறிய வீடு இருந்த இடத்தில் பெரிய மாளிகையையும் விலையுயர்ந்த காரையும் தன் மனைவி வைர நெக்லஸ் அணிந்து வெளியே வருவதையும் கண்டான். சந்தோஷத்தில் குதித்தான். 2 மாதங்கள் ஆனந்தமாய் கழிந்தன. ஒரு நாள் கருப்பு உடையணிந்த ஒரு மனிதன் கதவை தட்டிக்கொண்டே நின்றான். என் பெயர் சாவு, உங்கள் உயிரை எடுத்துச் செல்ல வந்திருக்கிறேன் ஐயா என்றான். எங்கே என்று நீரஜ் கேட்டான். நரகத்திற்கு. உங்கள் ஆத்துமாவை விற்று போட்டீர்களே என்றான். தயவு செய்து எனக்கு ஒரு நாள் தருணம் கொடுங்கள், என் ஆத்துமாவை வாங்கி கொண்டு வந்து விடுகிறேன் என்று கெஞ்சினான் நீரஜ். நான் நாளை காலை வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் மரணம். அம்மனிதனின் கடைக்கு ஓடி கண்ணீர் விட்டான். தயவு செய்து என் ஆத்துமாவை திருப்பி கொடுத்து விடு, நீ கொடுத்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று கதறினான். கடைக்காரன் குலுங்கி குலுங்கி சிரித்தான். உன் ஆத்துமா எனக்கே சொந்தம், என் வீட்டிற்குத்தான் நீ வரவேண்டும் என்று சொல்லி சிரித்தான். அம்மனிதன் அழுது கொண்டே தன் வீட்டிற்கு திரும்பினான். ஒரு மனிதன் அவனை வழியில் பார்த்து நீரஜ் அழுவதன் காரணத்தை கேட்டான். நடந்ததெல்லாவற்றையும் நீரஜ் விளக்கினான். அந்த மனிதன் அழாதே என்று சொன்னான். உன் ஆத்துமாவுக்கான விலை என்னிடம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு பாட்டில் இரத்தத்தை கொடுத்தான். நான் இதற்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று நீரஜ் கேட்டான். இது இலவசம், ஆனால் உன் ஆத்துமாவை காப்பாற்றி உன்னை மோட்சம் அழைத்து செல்லுவதற்காக சிலுவையில் இந்த இரத்தத்தை சிந்தி உயிர்விட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ நம்ப வேண்டும் என்றான். நான் நம்புகிறேன் என்று சொல்லி நீரஜ் தன் முழங்காலில் விழுந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். இரத்தத்தை எடுத்துக்கொண்டு கடைக்கு ஓடினான். கடைக்காரன் சாத்தான் இரத்தத்தை கண்டதும் அடுத்த பக்கமாய் ஓடினான். அம்மனிதன் தன் ஆத்துமாவை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினான். மறுநாள் காலை கதவு தட்டும் சத்தம் கேட்டது. வாசலில் வெண்ணுடை அணிந்த ஒருவர் நின்றார். என் பெயர் வாழ்வு, உம்மை மோட்சம் அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் என்றான். அம்மனிதன் தன் குடும்பத்தினரிடமிருந்து விடை பெற்று மகிழ்வோடு சென்றான். ஒருவர் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தனது ஆத்துமாவை இழந்து போனால் என்ன பயன்? தன் ஆத்துமாவுக்கு பதிலாக மனிதன் என்னத்தை தர முடியும்? எனவே எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஆத்துமாவை காத்து அழிவிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.